a force of N acting on an object. The object is displaced through 2 meters in the direction of the force. If the force acts on the object all through the displacement, the work done is அப்படின்றத இங்கே இதுவாக கொடுத்துருக்காங்க. சரிங்க, ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணணும். முதல்ல ஒர்க் டன் அப்படின்றதுனா என்ன? ஒரு ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நான் ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு வந்து நான் என்னோட சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆச்சுன்னா சேஞ்ச் இன் பொசிஷன் என்னன்னு சொன்னேன்? டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவோம். மேலே இந்த வெக்டார் போட்டிருக்குதுன்னா ஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஆனால் இந்த ஒர்க் டன்ன்றது என்னன்னா ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஃபோர்ஸும் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணியிருப்போம். அதனால தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இதை ஸ்கேலார் குவான்டிட்டி. ரெண்டு வெக்டார் குவான்டிட்டியை நீங்கள் டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஸ்கேலார் குவான்டிட்டி. இதிலே டாட் ப்ராடக்ட்னு ஒன்று இருக்குது, கிராஸ் ப்ராடக்ட்னு ஒன்று இருக்குது. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வெக்டார் குவான்டிட்டி தான் கிடைக்கும். சரியா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, அதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம இதை பார்ப்போம். ஸோ நம்ம என்னது ஃபோர்ஸு இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் அதை என்ன பண்ணுவோம்னா காஸ் தீட்டா அப்படின்றத ஒன்று போடுவோம், எஃப்டி. இந்த காஸ் தீட்டா வந்து இப்போ உங்களோட இந்த 10th புக்கில் வந்து போட்டிருக்க மாட்டாங்க, பட் பெரிய கிளாஸில் போக வந்து என்னன்னா இந்த காஸ் தீட்டான்றதை போடுவாங்க. என்னன்னா ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுதோ அதே இடத்துல வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்ற ஆக்ட் ஆகுது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரே டிகிரி. ஸோ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆங்கிள்னா 0 டிகிரி தான் வரும். ஸோ காஸ் 0ன்றது 1, அதனால வந்து இங்கே வெறும் வந்து எஃப்டின்றது மட்டும்தான் இருக்கும். சரியா? நீங்கள் இப்போதைக்கு எஃப்டின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுவே போதும். இதெல்லாம் வந்து அடிஷ்னல், இதை வந்து ரயில்வேல வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, ஓகே. எஃப் இன்டூ டி. ஃபோர்ஸ்ன்றது என்னது? இங்கே ஃபோர்ஸ்ன்றது 5 நியூட்டன்றதை கொடுத்துட்டாங்க, 5 நியூட்டன். இங்கே வந்து வேற என்ன கொடுத்துருக்கான்? டிஸ்பிளேசஸ்ன்னு கொடுத்துட்டான். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது 2 மீட்டர். அப்போது ஒர்க் டன்ன்றது என்ன? 10 நியூட்டன் மீட்டர். நியூட்டன் மீட்டர்னு சொல்லலாம், இல்லைனா வந்து ஜூல்னு சொல்லலாம். ஒர்க் டன்னு, எனர்ஜி, இது எல்லாமே வந்து ஒரே யூனிட் தான். A porter lifts a luggage of 15 kg from the ground and puts it on his head 1.5 meter above the ground. Calculate the work done by him on the luggage அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே என்னது? ஒரு போர்ட்டர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு லக்கேஜ் இருக்கு, இதை எடுத்துன்னு போய் தலை மேலே வைக்கிறாரு. ஸோ தலை மேலே வைக்கும்போது இங்கே நடந்த அந்த ஒர்க்குன்றது எவ்வளோ, ஒர்க் டன் வந்து என்ன அப்படின்றதான் கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசியில் இல்லை ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸில் எல்லாம் முக்கால்வாசி எக்ஸாம்ஸில் வந்து இது கேட்டிருக்காங்க. நீங்கள் வைசிட்டி புக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது ஃபுல்லாக இதுதான் இருக்கும். ரைட்டா? சரி, ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் ஃபார்முலா எழுதிப்போம், ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே வந்து என்னென்னா ஃபோர்ஸ் எங்கே கொடுக்குறோமோ அங்கே தான் மோஷன் நடக்கிறதுனால ரெண்டுத்துக்குமே வந்து 0 டிகிரின்றதுனால காஸ் 0 வந்து 1. ஸோ அதனால் எஃப் இன்டூ டின்றது மட்டும் எடுத்துக்கேன். ஃபோர்ஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ்ன்றதோட இது என்னென்னா எம் இன்டூ ஜி. எம் இன்டூ ஜினா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். இங்கே ஆக்சலரேஷன் வந்து என்னதுன்னா அகைன்ஸ்ட் த கிராவிட்டி போகிறதுனால 9.8ன்றதை போடுறோம். ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்றது இங்கே ஜி. டின்றது என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட். அங்கே 1.5 மீட்டர்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ்ன்றது எவ்வளோ? 15 kg. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து 9.8. இதை நம்ம கேல்குலேஷனுக்காக 10ன்றதை போட்டுக்கலாம். இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? 1.5 kg, 1.5 மீட்டர். ஸோ எவ்வளோ வரும்? 22.5 இன்டூ 10 ஜூல்ன்றது வரும். 10 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 22.5 ஜூல்ன்றதான் என்னோட ஒர்க் டன். An object of mass 15 kg is moving with an uniform velocity of 4 meter per second. What is the kinetic energy possessed by the object? Kinetic energy. Kinetic energy ஓட ஃபார்முலா என்ன? ஆஃப் mv ஸ்கொயர். ஸோ இந்த கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னா மோஷன்னால வரக்கூடிய எனர்ஜியை வந்து நம்ம கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். கைனட்டிக் எனர்ஜி.
கைனடிக் எனர்ஜியோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல் தான். சரியா? ஸோ ஆஃப் மாஸோட வேல்யூ எவ்வளோ? 15 kg. வெலாசிட்டி எவ்வளோ? 4 மீட்டர் per செகண்ட். 4. ஸோ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 30 இன்ட்டு 4ன்றது 120 ஜூல். 120 ஜூல் ஆஃப் கைனடிக் எனர்ஜி வந்து என்ன ஆயிருக்குன்னா பொசஸ் ஆயிருக்கு. வாட் இஸ் த ஒர்க் டு பி டன் டு இன்க்ரீஸ் த வெலாசிட்டி ஆஃப் எ கார் ஃப்ரம் 30 கிலோமீட்டர் per hour to 60 kilometer per hour if the mass of the car is 1500 kg. வாட் இஸ் த ஒர்க் டு பி டன், அதாவது ஒர்க் டன் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 30 கிலோமீட்டர் per hourல வெலாசிட்டி இருந்திருக்கு அந்த காரோடது. நெக்ஸ்ட் 60 கிலோமீட்டர் per hourல வந்து மாறி இருக்கு. சரியா? ஸோ இந்த இந்த மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க வந்து ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கும், இங்க வந்து ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கும். சரியா? கண்டிப்பா வந்து இந்த கைனடிக் எனர்ஜியை விட இந்த கைனடிக் எனர்ஜி வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் இங்க வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல, இந்த இன்க்ரீஸ்க்கு காரணம் வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தான். ஃபோர்ஸு ஏதோ ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து பண்ணதுனால தான் ஆகியிருக்கு. அதுதான் நம்ம ஒர்க்குன்னு சொல்கிறோம். சரியா? ஒர்க் டன்னுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணமாக இருந்த அந்த ஒர்க்கு என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இந்த ரெண்டு கைனடிக் எனர்ஜியை டிஃபரன்ஸ் எடுத்துட்டோம்னா வரக்கூடிய எனர்ஜி தான் நம்ம ஒர்க்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அப்போ ஒர்க் டன் is equal to change in எனர்ஜி. இங்க வந்து கைனடிக் எனர்ஜின்னு இருக்கிறதுனால நம்ம கைனடிக் எனர்ஜி போட்டுக்கலாம். அப்ப என்னது, half mv, அதாவது விக்கு பதிலாக யூ போட்டுக்கிறேன். இனிஷியல் வெலாசிட்டின்றது யூ. நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எப்படியும் வேல்யூ சின்னதாக வந்துடும்ன்றதுனால வி ஸ்கொயர்ன்றதை நான் இங்கே போட்டுக்கிறேன். இப்படி போட்டுப்போம் கரெக்டா. half mv ஸ்கொயர் மைனஸ் half mu ஸ்கொயர். இந்த v ஸ்கொயர், அதாவது vன்றது என்னன்னா 60 கிலோமீட்டர் per hour, uன்றது என்னன்னா 30 கிலோமீட்டர் per hour. ஸோ என்ன பண்ணிக்கலாம், காமனா வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா v ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர்ன்றது கிடைக்கும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பி. கரெக்டா? அதுதான் இங்கே நம்ம போட போகிறோம். ஆஃப் m v பிளஸ் யூ இன்டூ v மைனஸ் யூ. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேல்யூஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 1500 kg. v பிளஸ் யூ எவ்வளோ வரும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90 கிலோமீட்டர் per hourனு வரும். 90யை வந்து நம்ம கிலோமீட்டர் per hourல இருந்து மீட்டர் per செகண்டுக்கு மாற்றுறதுக்கு 5/18 பண்ணுவோம். அகைன் v மைனஸ் யூ எவ்வளோ வரும், 30 வரும். 30 இன்ட்டு 5/18. இதையும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், மீட்டர் per செகண்டுக்கு மாற்றிக்கிட்டோம். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து 5 டேபிள்ஸில் கேன்சல், அதாவது 18 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணிடலாம். 6 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் இது ஒரு 5 டைம்ஸ், இது ஒரு 3 டைம்ஸ். அகைன் நான் 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா இது ஒரு 500ன்னு வரும். 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 250 வரும். ஓகே. ஸோ 250 இன்டூ 25 இன்டூ 25. 25 கியூப் என்ன வரும், 15625ன்னு வரும். இங்கே ஒரு 0 இருக்கிறதுனால இந்த 0 இங்கே போட்டுக்கலாம். ஜூல். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் டன். Find the energy possessed by an object of mass 10 kg when it is at height of 6 meter above the ground. அதாவது 6 மீட்டர் வந்து கிரவுண்டுக்கு மேலே இருக்கும்போது அந்த அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ எனர்ஜியை வந்து பொசஸ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இங்கே வந்து ஹைட்டு வந்து சேஞ்ச் ஆகிறதுனால வரக்கூடிய எனர்ஜி, ஷேப்பு, ஹைட்டு, அதோட பொசிஷன் இதெல்லாம் சேஞ்ச் ஆகிறது மூலிமா கிடைக்கக்கூடிய எனர்ஜி பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி. சரியா? ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்னன்னா mgh. மாஸ் எவ்வளோ, 10 kg. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 kg மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். அப்புறம் வந்து ஹைட் வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஆன்சர்ன்றது கிடச்சிரும். இது வந்து என்ன 98ன்னு வரும் இன்டூ 6. 6 6 48, 4 58ன்னு வரும். 58 ஜூலுன்றது தான் என்னோட பொட்டென்ஷியல் எனர்ஜி. 588ன்றது தான் என்னோட பொட்டென்ஷியல் எனர்ஜி. நெக்ஸ்ட், an object of mass 12 kg is at a certain height above the ground.
If the potential energy of the object is 480 joule, find the height at which the object is with respect to the ground. Given வந்து g is equal to 10 meter per second square கொடுத்துட்டான். அதே தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இங்கே கொடுத்துட்டான், இதுக்கு முன்னாடி கொடுக்காம இருந்தான், mgh போட்டுக்கலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது 480 ஜூலு, மாஸ் எவ்வளோனா 12 kg, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து 10ன்னு சொல்லிட்டான். ஹைட் இது எவ்வளோ அப்படின்றதான் கேட்குறான். கரெக்டாக வாட் ஹைட்? ஓகே, ஹைட் தான் கேட்குறான். ஸோ ஹைட் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். 12 டேபிள்ஸில் அடிச்சிட்டோன்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ் வரும். ஹைட்டுன்றது எவ்வளோ? 4 மீட்டர். இட் இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர். 2 girls, each of weight 400 Newton, climb up a rope through a height of 8 meter. We name one of the girl A and other B. Girl A take 20 seconds while B take 50 seconds to accomplish the task. What is the power expended by the each girl? So power கேட்குறாங்க. பவர்னா என்ன? ரேட் ஆஃப் டூயிங் த ஒர்க். ஒர்க் டிவைடட் பை டைம் தான் பவர். பவரை என்னன்னு சொல்லுவோம்? வாட்டில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம வாட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், சரியா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 2 பேர் இருக்காங்க, ஏ பின்ற 2 பேர் இருக்காங்க. அவங்களோட வெயிட் என்ன அப்படின்னா 400 நியூட்டன்னு சொல்லிட்டாங்க. வெயிட் எவ்வளோனா 400 நியூட்டன். அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 8 மீட்டர் ரோப்பை வந்து கிளைம் பண்ண போகிறாங்க. ஸோ ஹைட்டுன்றது பார்த்தீங்கன்னா 8 மீட்டர். நெக்ஸ்ட் கேர்ள் ஏக்கு வந்து 20 செகண்ட்ஸ் ஆகுது அந்த ரோப்பை கிளைம் பண்ண. கேர்ள் பிக்கு 50 செகண்ட்ஸ் ஆகுது அந்த ரோப்பை கிளைம் பண்ண. சரி, வாட் இஸ் த பவர் எக்ஸ்பெண்டட் பை ஈச் கேர்ள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு கேர்ளும் எந்த அளவுக்கு வந்து பவரை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதான் கேள்வி. பவரோட இது என்னது? பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை டைம். ஒர்க்குக்கு என்ன எழுதிடலாம்? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்னு எழுதிடலாம். கரெக்டாக, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே வந்து ஃபோர்ஸு வெயிட்டு எல்லாமே ஒன்று தான். அந்த பாடியில் எவ்வளோ இது ஆக்ட் ஆகுது அப்படின்றது தானே, எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றது தானே வெயிட்டு. ஸோ வெயிட் வந்து இங்கே அப்படி போட்டுற வேண்டியதான். 400 இன்டூ 8 டிவைடட் பை இந்த டீயை வந்து இங்கே போட்டுக்கிறேன் 20 செகண்ட்ஸ். இது கேர்ள் ஏ எக்ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பவர். கேன்சல் பண்ணணும்னா என்ன வரும்? இது ஒரு 4, இது ஒரு 0. 160 வாட்டுன்றது அவங்க யூஸ் பண்ணுறாங்க. பவர் வந்து செலவு பண்ணுறாங்க. சரி, இப்போ கேர்ள் பி எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். அதே தான், இதை அப்படியே எழுதிக்கிறேன். 400 இன்டூ எவ்வளோ? அதே 8 மீட்டர் டிவைடட் பை 50 செகண்ட்ஸ். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுறேன். 8 டேபிள்ஸ் அடிக்கிறேன். 64 வாட் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செலவு பண்ணுறாங்க. A boy of mass 50 kg runs up a stairs of 45 steps in 9 seconds. If the height of each step is 15 cm, find his power. சரி, ஓகே. ஒருத்தர் என்ன பண்ணுறான்? 45 ஸ்டெப்புன்றது 45 ஸ்டெப்புன்றது ஏறுறான். ஒரு ஸ்டெப்புன்றது பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர். ஆக மொத்தம் என்னது? ஒரு ஸ்டெப்பு 15 சென்டிமீட்டர் அப்படின்னா 45 ஸ்டெப்பு எவ்வளோ இருக்கும்? 15 இன்டூ 45, அதாவது 45 இன்டூ 15 சென்டிமீட்டர்னு இருக்கும். 45 இன்டூ 15 இன்டூ சென்டிமீட்டருக்கு பதிலாக 10⁻⁻2 மீட்டர்னு போட்டுக்கலாம். சரியா? இவ்வளோ இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹைட். நெக்ஸ்ட் 50 kgன்றதை கொடுத்துருக்கான். 9 செகண்ட்ஸ். என்ன பண்ணிக்கலாம்? ஃபைண்ட் இஸ் பவர். பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை டைம். ஒர்க் எவ்வளோ? ஒர்க்குன்றது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்டா? இங்கே ஃபோர்ஸ்ன்றது என்னது? ஃபோர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா மாஸ் இன்டூ கிராவிட்டி. மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். ஸோ மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. பிகாஸ் அவன் அகெயின்ஸ்ட் கிராவிட்டி வந்து ஏறுறான். டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்றது தான் இந்த ஹைட்டு. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மாஸ்ன்றது எவ்வளோ? 50 kg. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டின்றது 10. அவன் எவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறுறான், அதாவது எவ்வளோ ஹைட் வந்து ஏறான்னா 45 இன்டூ 15 இன்டூ 10⁻⁻².
-2 ஏறுறான். சரியா? டிவைடட் பை எவ்வளோ செகண்ட்ஸ்லனா 9 செகண்ட்ஸ்ல ஏறுறான். கேன்சல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு 5ன்றது கிடைக்கும். இந்த 10 பவர் -2க்கு இந்த 2 ஜீரோவை நம்ம அடிச்சிடலாம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 5 இன்ட்டு 5 இன்ட்டு 15. ஸோ 25 இன்ட்டு 15ன்றது கிடைக்கும். 25 இன்ட்டு 15 எவ்வளோ? மல்டிப்ளை பண்ணலாம். 2, 25, இது ஒரு 5, இது ஒரு 10, 15. பார்த்தீங்கன்னா 5, 7, 7, 3. 375 வாட் வந்து அவன் என்ன பண்ணுறான்? செலவு பண்ணுறான்.